ஒரு நிமிஷம் இந்த வீடியோ யாருமே தயவு செஞ்சு தள்ளி விட்டுறாதீங்க. நம்ம வெளிநாட்டுக்கு போகணுன்னு நிறையா பேர் ஆசைப்படுவோம். ஆனால் தயவு செஞ்சு ஓமான், மஸ்கட் இப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அங்கே போயிடாதீங்க. போனீங்க அப்படின்னா நம்ம சொந்த காசு கொடுத்து நம்ம சூனியம் வச்சதுக்கு சமம். காரணம் என்னென்னா, சம்பளம் கொடுக்க மாட்டானுங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டானுங்க. ஏன்னா நான் அந்த நாட்டிலேருந்து தான் வந்தேன். என்னோடய அனுபவத்தை வச்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், சரிங்களா? தயவு செஞ்சு மஸ்கட்டுக்கு யாருமே போயிடாதீங்க. இந்த வீடியோ நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இது ட்ரெண்டிங் ஆகணுன்றதுனால நான் யாருக்கிட்டையும் சொல்ல கிடையாது, சரிங்களா? என்னோட ஒரு பதிவு. ஏன்னா பணம் கட்டி யாருமே இந்த மாதிரி ஒரு நாட்டில் போய்ட்டு கொத்தடிமையாக போய்ட்டு மாட்டக்கூடாதுன்றதுனால. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-150 கம்பெனிக்கிட்ட நானும் விசாரிச்சுருக்கேன். எல்லா கம்பெனியும் அப்படி தான். நான் இருந்த கம்பெனியும் அதுதான், சரிங்களா? நான் இருந்த கம்பெனி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரே எனர்ஜின்னு சொல்லிட்டு கேஸ் அண்ட் ஆயில் இதுக்கு ஃபீல்டில் வந்துட்டு நான் போனேன், சரிங்களா? மேசனாக இருக்கட்டும், கார்பெண்டராக இருக்கட்டும், இல்லை ஸ்டீல் கம்பி கட்டுற ஆளுங்களாக இருக்கட்டும், யார் வேணாலும் தயவு செஞ்சு மற்ற நாட்டுக்கு போங்க. ஆனால் இந்த நாட்டுக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க. போனீங்க அப்படின்னா 1 வருஷமோ 2 வருஷமோ நம்ம காசு இல்லாமல் ஃப்ரீயாக தான் வேலை செஞ்சுட்டு வரணும். அது இல்லாமல் கல்ஃப் கண்ட்ரிக்கு யார் போனாலும் தயவு செஞ்சு 40,000 ரூபாய்க்கு மேலே கட்டிடாதீங்க, ஓகேங்களா? இது உங்களோட அண்ணன் இருக்கட்டும், தம்பி இருக்கட்டும், மாமா, மச்சான் யார் இருந்தாலும் தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட வந்துட்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி இந்த நாட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு, ஓகேங்களா? நன்றிங்க.